அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சுப உபயசாரி யோகம். சுப உபயசாரி யோகம் என்பது ஜோதிடத்தில் மிகவும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான யோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது மனிதனுக்கு செல்வம், புகழ், உயர்வு ஆகியவற்றை வழங்கும் சக்தி கொண்டது. சுப உபயசாரி யோகம் உருவாகும் விதம்: சூரியன் இருக்கும் இடத்திற்கு 2ஆம் வீட்டில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட சுபக்கிரகம் இருக்க வேண்டும். சூரியன் இருக்கும் இடத்திற்கு 12ஆம் வீட்டில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட சுபக்கிரகம் இருக்க வேண்டும். சுபக்கிரகங்கள் எனப்படுபவை புதன், சுக்கிரன், குரு மற்றும் வளர்பிறை சந்திரன் ஆகும். இந்த யோகம் உள்ளவர்களின் பலன்கள்: வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறுவார், பணவரவு அதிகமாக இருக்கும், நல்ல பெயர், புகழ் கிடைக்கும், பிறரால் மதிக்கப்படும் நிலை கிடைக்கும், அறிவு மற்றும் புத்திசாலித்தனம் அதிகம் இருக்கும், சமூகத்தில் உயர்ந்த நிலை அடைவார், வாழ்க்கையில் சுகவாழ்வு அனுபவிப்பார், நல்ல நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இருப்பார்கள். சூரியனுக்கு இருபுறமும் இருக்கும் கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று வலுவாக இருந்தால் யோகத்தின் பலன் பல மடங்கு அதிகரிக்கும். அதே சமயம் அந்த வீடுகளில் பாப கிரகங்களான சனி, செவ்வாய் அல்லது ராகு கேதுக்கள் இருந்தால் அதன் பலன் குறைந்து பாப உபயசாயி யோகமாக மாறிவிடக்கூடும். சுருக்கமாக சொன்னால், சூரியன் எனும் ஆத்ம காரகனை சுப கிரகங்கள் சூழ்ந்து பாதுகாப்பது போன்றது இந்த யோகம். இது ஒருவரை நற்பண்புகள் மிக்கவராகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மாற்றும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றி.